வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்தியாளர்களிடம் உள்ள முக்கியமான செய்திகள் குறித்து தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் தனி நுழைவுத் தேர்வு ஏன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பொது ஊழியருக்கு அர்த்தம் தெரியாமல் உளறி கொட்டும் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்று ஆர்.எஸ். பாரதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான சூரப்பாவை நீக்குக என முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது. அமைச்சர்களிடம் பணத்தை பறிமுதல் செய்ய முதல்வர் முயற்சி என கட்டுரை வெளியிட்டுள்ளது நக்கீரன். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு, தமிழக ரேங்கிங்கில் வெளி மாநில மாணவர்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை முதல்வராக்குவோம் என்று காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். சூரப்பா மீது ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் என்று நீதியரசர் கலையரசன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா வருகை, உள்துறை அமைச்சக நெறிமுறைகளுக்கு எதிராக அனுமதி கேட்கும் பாஜக. கொரோனா கட்டுப்பாட்டில் அடுத்த 28 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளும் குற்றவாளிகளே என பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. காந்தி பிடிக்கும் பாலிவுட் ஃபேவரட் என்று ஒபாமா தனது புத்தகத்தில் இந்திய சுவாரஸ்யங்கள் குறித்து தெரிவித்துள்ளார். பராமரிப்பற்ற புழல் ஏரி, 10 கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கும் அபாயம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா இல்லாத மாவட்டமாகிறது பெரம்பலூர். டிவி சேனல்களுக்கு நெறிமுறைகள் வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. 50 சிறுமிகளை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கிய உத்தரப்பிரதேச இன்ஜினியர் கைது. அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. புதிய பொருளாதார கொள்கையை வெளியிட்டார் ஜோ பைடன். வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் நியூசிலாந்து வீரர்கள் வில்லியம்சன் போல்ட்டுக்கு ஓய்வு. இந்திய கேப்டன் ஆகும் வாய்ப்பு ஸ்ரேயாஸுக்கு உள்ளது என்று அலெக்ஸ் கேரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்றைய நாள்களில் முக்கியமான 20 செய்திகளை பார்த்தோம். இன்னும் பல முக்கிய செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைகிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மனுஷபுத்திரன். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிகள் செல்லாம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். வணக்கம். முக்கியமா மருத்துவ மாணவர் சேர்க்கை துவங்கியிருக்கு, அதுல முறைகேடுகள் நடந்திருக்கு, வெளி மாநில மாணவர்களோட பெயர்கள் தமிழக ரேங்கிங்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் இன்றைய நாடுகளில் பிரதானமா வெளியாயிருக்கு. ஏற்கனவே வெளி மாநில மாணவர்கள் இங்கே உள்ள இடஒதுக்கீடுகளில் இடம்பெறாங்கிற குற்றச்சாட்டும் அது இங்கே தவிர்க்கப்படணும், தமிழக மாணவர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்படணுங்கிற வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. இந்த முறைகேடை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழக மாணவர்களினுடைய உரிமைகளும் வாய்ப்புகளும் இந்த நீட் வந்த பிறகு முற்றிலுமாக பறிபோய்விட்டது. நாம் போராடி உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்பை இன்று பிற மாநிலத்தவர்கள் வெகு சுலபமாக தங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து நாம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருந்தாலும் கூட இந்த 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலமாக தமிழக மாணவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் சில 100 மாணவர்களுக்காவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்றுதான் நாம் இந்த விஷயத்தையும் கூட நாம் ஆதரிக்க செய்தோம். ஆனால் இதிலுமே தில்லுமுள்ளுகளை செய்து இந்த இடங்களையும் கைப்பற்றுகிற ஒரு முயற்சி நடக்கிற போது அதை தடுப்பது என்பது யாருடைய பொறுப்பு? நீங்க இந்த பிரச்சனை இப்போது வரவில்லை, சென்ற ஆண்டே மருத்துவ சேர்க்கையின் போதே இது போன்ற விஷயங்கள் வந்தன. அது மட்டுமல்ல, பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இங்கு போலியாக இது போன்ற முகவரிகளை கொடுத்து தேர்வுகளை எல்லாம் எழுதி பிறகு அவர்கள் தேடப்படுவதாக சொல்லி அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றெல்லாம் செய்திகள் வந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த மோசடியை எப்படி அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால், ஒருவர் ஒரு பூர்வீகமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருப்பார். அதற்கு பிறகு அவர் வெளிமாநிலத்திற்கு சென்று பல வருடங்களே அங்கே வாழ்ந்திருப்பார். அப்படி இருக்கிற போது 2 இடங்களிலுமே அவருக்கு இருப்பிட சான்றிதழ் இருக்கும். அப்படி வெளிமாநிலத்திலும் முற்றிலுமாக குடியேறிவிட்டவர் தாம் பூர்வீகமாக இங்கு வைத்திருக்கக்கூடிய இருப்பிட சான்றிதழை பயன்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு அதிகாரிகள், அரசு உடந்தையாக இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்று கேட்டால், இது போன்ற விஷயங்களில் தமிழகத்தை சேர்ந்த வேறு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டு வரப்பட்ட இதிலும் முறைகேடுகள், மோசடிகள் என்று வருகிற போது உண்மையிலேயே இந்த அரசு தன் கொண்டு வரக்கூடிய குறைந்தபட்சமான நிவாரணத்திற்கான சட்டங்களையாவது அமுல்படுத்துகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இல்ல, இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க கல்வியாளர்கள். என்னன்னா, இந்த மாதிரியான வெளி மாநில மாணவர்களை நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா
இந்த 7.5% இடஒதுக்கீடும் ஆபத்துக்குள்ளாகுமே, இந்த வெளிமாநில மாணவர்கள் ஒருவேளை அந்த இடங்களையும் தட்டி செல்லக்கூடுமேங்கிற ஒரு அபாயம் இருக்கிறதா சுட்டி காட்டுறாங்க. இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, நீங்கள் சொல்வது மிகவும் சரி. அதாவது எப்படி பார்த்தாலுமே கூட இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்காமல் அல்லது அந்த அந்த நடைமுறை சிக்கல்களை தீர்க்காமல் நீங்கள் ஒருபோதும் இந்த விஷயத்தை முழுமையாக அமல்படுத்த முடியாது. இந்த அரசு இந்த சட்டத்தையே அவசர கோலத்தில் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதில் மீண்டும் முறைகேடுகள் இல்லாமல் எப்படி தடுப்பது என்பதை பற்றி எந்த பார்வையும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தந்திரமான வழிகளை பயன்படுத்தி இந்த இடங்களை பெறலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கனவு திறந்து விடக்கூடிய ஒன்றாகத்தான் இதுவும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதை ஒட்டிய இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று திமுக தலைவர் தன்னோட அறிக்கையில குறிப்பிடுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிற அடிப்படையில் நீட் தேர்வை கொண்டு வந்தீங்க, இப்ப மத்திய அரசோட மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் ஏன் தனி நுழைவுத் தேர்வு நடத்துறீங்க? நாங்க இங்கேயும் அதே தானே கேட்கிறோம். மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களுக்கு நீட் வேணாம்னா தமிழகத்துக்கு நீட் வேணாங்கிறதுல உங்களை எடுக்கிறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி தன்னோட அறிக்கையை குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்த உங்களோட பார்வை? அதாவது இந்த நீட் என்பது தமிழகத்தினுடைய கல்வி உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம், அல்லது மாநிலங்களினுடைய கல்வி உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்பதைத்தான் திமுக தலைவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறார். இங்க அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது போல ஒரே நாடு ஒரே தேர்வு என்று சொன்னால், இந்த தேசத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு INI CET என்று சொல்லக்கூடிய இந்த கல்லூரிகளுக்கு மட்டும் தனியாக நாங்கள் தேர்வு நடத்திக் கொள்வோம் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்பது என்ன? அப்படி என்றால் உங்களுடைய அந்த பொதுவான மருத்துவக் கொள்கை என்பது என்னவாகிறது? இதையே தானே தமிழகம் கேட்கிறது, பல மாநிலங்கள் கேட்கின்றன. எங்களுக்கான ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ படிப்பிற்கான கொள்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய மாநிலத்திற்கேற்ப, எங்க சூழலுக்கேற்ப, எங்களுடைய மாநிலத்தின் தேவைகளுக்கேற்ப நாங்கள் ஒரு மருத்துவ கல்வி சார்ந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் சில கல்லூரிகளுக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறீர்கள், அதை ஏன் ஒரு மாநிலங்களுக்கு ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் ஒரு மாநிலத்தில் அதனுடைய கல்வி திட்டம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்க முடியாதா? அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மருத்துவர்களை நாம் உருவாக்கவில்லையா? நீங்கள் ஒரு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 11 பல்கலைக்கழகங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த தனித்தேர்வை நீங்கள் நடத்தலாம் என்றால் ஏன் மாநிலங்கள் தங்களளவில் தங்களுடைய மருத்துவக் கொள்கையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடாது? இதுதான் அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நீட்டை நாம் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் முழுக்க 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 இந்த நீட்டை கொண்டு வருவதற்காக இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வாதங்களுமே பொய்யானது. அது தமிழகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பது மட்டுமல்ல, அது பெரும்பான்மையாக இங்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சமூக பிரிவினருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பறித்தெடுக்கிற ஒரு முயற்சி என்பதுதான் மீண்டும் நிரூபணமாகிறது. அதற்கு இந்த சிறப்பு தேர்வு என்கிற ஒரு விஷயமே உதாரணம். அவர்களுக்கு நாடு முழுக்க ஒரே தேர்வை எல்லாம் நடத்துவதில் எல்லாம் அக்கறை கிடையாது. எங்களுக்குரிய சிறப்பு விஷயங்களை நாங்கள் தனியாக வைத்துக் கொள்வோம். ஆனால் மாநிலங்களுக்கு என்று தனியாக எந்த தனித்துவமும் இருக்கக்கூடாது, சிறப்பும் இருக்கக்கூடாது. மாநிலங்களுக்கும் சமூக நீதிக்கும் அதே சமயம் தமிழக மருத்துவ கட்டமைப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற விஷயமா தான் மத்திய அரசு இதை அணுகுறாங்கிறத உங்களை பார்வையை எடுத்துக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சூரப்பா மீது ஆதாரங்களோட புகார் அளிக்கலாம் அப்படின்னு நீதியரசர் கலையரசன் குறிப்பிட்டிருக்காரு. நீதியரசர் கலையரசன் குழு ஏற்கனவே பரிந்துரைத்த விஷயங்கள்ல அரசு அதுல எப்படி முடிவுகளை மாற்றுறாங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இந்த குழுவா எப்படி அணுகுவாங்க தமிழக அரசு? இவரோட பரிந்துரைகளை எப்படி இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, இது நான் முதல் விஷயமாக இதில் புகார்கள் அளிக்கலாம் என்று ஒரு பொதுவெளியில் இந்த விஷயத்தை வைப்பதை காட்டிலும் உடனடியாக ஒரு CBCID விசாரணையை தமிழக அரசு நடத்த வேண்டும். அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் இந்த விஷயத்தில் புகார் அளிக்கலாம் என்று வருகிற போது பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இப்பொழுது அங்கு ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சூரப்பா அங்கு முழு அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் யார் துணிந்து புகார் கொடுக்க முன் வருவார்கள்? நீங்கள் நன்றாக இதை யோசித்து பாருங்கள். அந்த பொறுப்பில் அந்த பதவியில் அவர் இருக்கிற வரைக்கும், என்றால் இப்ப இதுல ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது என்னை வெளிப்படையான சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. முதலாவது விஷயம், அவர் தன்னுடைய உறவினருக்கு அவர் அங்கு பதவி கொடுத்தார், பணி கொடுத்தார் என்பது முதன்மையான ஒரு விஷயம். இன்னொன்று, வெளிப்படையாக பணம் பெறப்பட்டது தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு என்று.
இப்படி வெளிப்படையாக சொல்லப்படுகிற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. சிலர் அதற்கு ஆதாரங்களுடன் ஏற்கனவே புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சூரப்பா மீது உடனடியாக காவல்துறை விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவர் சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு முதன்மையாக செய்ய வேண்டியது அவர் அந்த பொறுப்பிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். நியாயமாக பார்த்தால் அவரே இந்நேரம் பதவி விலகி இருக்க வேண்டும். அவர் அதற்கெல்லாம் தயாராக இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் இதே போல சில துணைவேந்தர்களின் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சூரப்பாவுக்கு மட்டும் என்ன தனிச்சலுகை? அவர் மத்திய அரசினுடைய ஏஜெண்டாக இருக்கிறார் என்பதனாலா, அல்லது மத்திய அரசினுடைய தமிழக கல்வி கட்டமைப்பை சிதைக்கிற பணிகளுக்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதனாலா, அவர் ஏன் ஒரு கவர்னரை நடத்துவது போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அப்படி பார்க்கிற போது இது போன்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு உடனடியாக சட்டத்தின் பிடியில் அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது, தமிழக மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இல்ல, சூரப்பாவோட அவர்களோட பதவி காலம் ஒரு ஓராண்டுக்கும் குறைவான காலத்துல தான் இருக்கு. இந்த கமிஷனையும் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஆறுமுகசாமி கமிஷன்லாம் எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி நீட்டிக்கப்பட்டதுன்னு பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை அவருடைய டென்யூர் முடிகிற வரைக்கும் இந்த கமிஷனை இழுத்துட்டு அந்த கேஸை முடிக்கலாங்கிற எண்ணத்துல தமிழக அரசு நீங்க அதாவது நம்ம பல செய்திகளை பார்ப்போம். யாராவது ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சிறிய அதிகாரிகள், இவங்க எல்லாம் கிராமப்புற ஊழியர்கள்லாம் ஒரு 200 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு, 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்லாம் சொல்லி அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறது, கைது செய்யப்படுறதையெல்லாம் நம்ம இதே நாட்டுல பார்த்திருக்கோம். இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா சில அதிகாரிகள் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தின நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். அதெல்லாம் பழிவாங்கும் நோக்கில் அந்த அதிகாரத்தை எல்லாம் அரசு பலமுறை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர் எவ்வளவு காலம் பொறுப்பில் இருக்க போகிறார் என்பது முக்கியம் அல்ல. மாறாக அவர் பொறுப்பில் நீடிப்பதற்கான தார்மீக தகுதி, உரிமை அவருக்கு இருக்கிறதா என்பதுதான். நியாயமாக பார்த்தால் தமிழக அரசினுடைய உரிமைகளை மீறி அவர் செயல்பட்ட போதே அவரை டிஸ்மிஸ் செய்வது என்கிற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு முன்வைத்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிப்பதிலிருந்து தொடங்கி அந்த தமிழக அரியஸ் மாணவர்களுக்கான தேர்ச்சி விகிதத்தில் தமிழக அரசு எடுத்த முடிவுக்கு மாறாக கருத்துக்களை தெரிவித்தது, இப்படியெல்லாம் தானே ஒரு அரசாங்கம் போல அவர் செயல்பட ஆரம்பித்த உடனேயே அவர் மீது நடவடிக்கைகளை கோரியிருக்க வேண்டும். அப்பொழுது அதை திமுக தான் கடுமையாக எதிர்த்தது. திமுக தலைவர் தான் அதை கடுமையாக எதிர்த்தார். அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போதும் கூட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காமல் அவரை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு, ரகசிய உடன்பாட்டுக்கு அவருடன் வருவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்வது போல எனக்கு தோன்றுகிறது. இல்ல, இந்த செய்தியில நீங்க குறிப்பிட்டீங்க சூரப்பா அவர் தன்னுடைய மகளுக்கே பதவி வழங்கினார் அப்படின்னு. இன்னொரு செய்தியும் இன்று அதே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் குறிப்பிடுறாரு, பொது ஊழியருக்கு அர்த்தம் தெரியாம அமைச்சர் CV சண்முகம் உளர்றாரு. ஒரு MLAவோட மகனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதே தவறான விஷயம். இது இந்த விஷயங்கள் தெரியாம கூட சட்ட அமைச்சர் இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது குறித்து உங்களோட பார்வை? அதாவது இவர்கள் அரசாங்க சொத்தையோ பொது சொத்தையோ சூறையாடுவது என்பது இது முதன்முறை அல்ல. இது RS பாரதி அவர்களே தன்னுடைய அறிக்கையில் அதை பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். முக்கியமாக டான்சி நிலத்தை முதலமைச்சர் வாங்கிவிட்டு அதை வாங்கியதில் என்ன தவறு என்று கேட்டவர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதற்கு பிறகு வேறு வழியின்றி நீதிமன்றம் அதை ஒரு குற்றம் என்று சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் அதை திருப்பி கொடுத்து அந்த வழக்கிலிருந்து தப்பித்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்திக்கு அவ்வளவு பெரிய டெண்டர் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்த போது என் சம்பந்தி டெண்டர் எடுத்ததில் என்ன தவறு என்று இவர்கள் கேட்டார்கள். பிறகு நீதிமன்றம் அதன் மீது CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்று RS பாரதி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். பொதுவாக அரசு சொத்துக்களை, பொது சொத்துக்களை சூறையாடுவது, நேரடியாகவோ தங்களுடைய பினாமிகள் மூலமாகவோ சூறையாடுவது இவர்களுக்கு புதிது கிடையாது. இப்போது ஒரு பொது ஊழியர் என்று வருகிற போது அரசு சார்ந்த ஒரு ஏலங்களிலோ அல்லது அது சார்ந்த விஷயங்களிலோ அமைச்சர்களோ அவர்களுடைய குடும்பத்தினரோ பங்கேற்க கூடாது என்பது விதி. மாறாக என்ன அமைச்சர் CV சண்முகம் கேட்கிறார் என்று சொன்னால், ஏன் அந்த ஏலத்தில் திமுகவினர் எல்லாம் பங்கேற்கவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். எவ்வளவு ஒரு அபத்தமான கேள்வி என்று பாருங்கள். அவர்கள் பங்கேற்றார்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் அவர் எந்த தொழிலையும் சட்டபூர்வமாக செய்யலாம். அதுக்கு யாரும் எந்த தடையும் இல்லை. உதாரணமாக ஒரு அதிமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது அதிமுகவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு ஏலத்தில் பங்கேற்பதை யாரும் கேள்வி கேட்கப் போவதில்லை.
ஆனால் ஒரு அமைச்சர் என்பவர், ஒரு எம்எல்ஏ என்பவர் ஒரு பொது ஊழியர். ஒரு எம்எல்ஏ மகனுக்கு அந்த கான்ட்ராக்டை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், அமைச்சர் தன்னுடைய பதவியை, எம்எல்ஏ தன்னுடைய பதவியை தனக்கு சாதகமாக துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பதுதான் சட்ட விதி. இதுதான் பொது ஊழியர் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது அதிகாரம் மிக்க பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இது போன்ற அரசு சார்ந்த ஏலங்களிலோ அது சார்ந்த விஷயங்களிலோ பங்கேற்பது என்பது அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. சட்டப்படி அதை ஏற்கக்கூடியதல்ல. இதை சொன்னால் திமுக காரங்கள் எல்லாம் இதுல பங்கேற்கலையா என்று கேட்பது என்பது எவ்வளவு தூரம் இவர்கள் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது போல ஒரு குறைந்தபட்ச பொது அறிவு கூட இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. டான்சி வழக்கில் ஜெயலலிதாவிற்கு நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களில் என்ன விதமான ஒரு தீர்ப்பை கொடுத்ததோ அதே போன்ற விஷயம்தான் இது போன்ற விவகாரங்களிலும் நடக்கும். அதனால் இது போன்ற சமாளிப்பு வேலைகளினால் இவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சட்ட அறிவு இல்லாமல் சட்ட அமைச்சர் பேசுகிறாருங்கிற விஷயத்தான் அவரும் குறிப்பிட்டிருந்தார். அதே விஷயத்தான் நீங்களும் பதிவு செய்திருந்தீங்க. இது இடைவேளைக்கான நேரம். வணக்கம், நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திரு மனுஷபுத்திரன், இன்னொரு முக்கியமான செய்தி, நேற்று செய்தியாளர்களை சந்திச்ச காங்கிரஸோட தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குறது தான் எங்களோட முக்கியமான கடமை, இதுக்காக திமுக நாங்கள் எந்த பேரும் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இந்த இடத்துல அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கா காங்கிரஸ். நாங்கள் இன்னும் இந்த கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்றதுக்கான செக் பாயிண்டா இதை பார்க்கணுமா? இல்ல, முக்கியமாக இந்த கூட்டணியில் எப்படியாவது ஒரு சிறு விரிசலை ஏற்படுத்தி விட முடியாதா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதிமுக தரப்பினரும் பாஜகவும் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பதிலாகத்தான் குண்டுராவ் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார் என்று தான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், பொதுவாக இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய பிரதமராக ஆக வேண்டும் என்று அவரை ஒரு பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸே முன்மொழிவதற்கு முன்பாக முன்மொழிந்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் முன்மொழிந்த அந்த விஷயத்தை இந்தியாவின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்திருக்கும். அப்படி அவர் அறிவித்ததனுடைய ஒரு விளைவு என்பது தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி என்பது பெற்றது என்பதை நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற போது அதே விதமான ஒரு உணர்வை இன்றைக்கு குண்டுராவ் அவர்கள் திமுக தலைவர் தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். குண்டுராவ் அவர்களும் சரி, தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர்களும் சரி, தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஆக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்குள்ளாக ஏதாவது சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்த முடியுமா? யாருக்கு எவ்வளவு சீட் கொடுப்பார்கள், யாருக்கு எவ்வளவு இடம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் தினமும் ஏதாவது ஒரு சிண்டு முடிகிற வேலையை செய்ய முயற்சிக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், மிக தெளிவாக திமுகவும் சரி, காங்கிரசும் சரி, பிற கூட்டணி கட்சிகளும் சரி, யார் எத்தனை இடங்களில் போட்டி போட போகிறோம் என்பது அல்ல, மாறாக எப்படி நாம் போட்டி போட்டால் முழுமையான வெற்றியை பெற முடியும், எதிரிகளுக்கு ஒரு சிறு வாய்ப்பை கூட கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரே அணுகுமுறையாக இருக்கிறது. ஏனென்றால் சிறு சிறு மனவேற்றுமைகளின் மூலமாக கடந்த காலத்தில் இழந்தவை என்பது மிக மிக அதிகம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறது. அதற்கு முழுமையாக இந்த கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் இன்று ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் கள யதார்த்தம். அப்படி இருக்கிற போது தினம் செய்கிற இந்த சிந்து முடிகிற வேலைகள் ஒருபோதும் எடுபடாது என்பதற்கான ஒரு ஒரு குரலாகத்தான் நான் குண்டுராவ் அவர்களுடைய அந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமா இதை உங்களோட கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்ததா அமித்ஷா சென்னை வர்றத குறித்த விஷயங்களுக்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தோட விதிகளையே மீறி அனுமதி கேட்டிருக்காங்க பாஜக. உள்துறை அமைச்சரோட வருகை, அதுக்கு உள்துறை அமைச்சக விதிகளையே மீறுறதுங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை? அதாவது லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அதே போன்றுதான் இவர்கள் உருவாக்குகிற சட்டங்கள் எல்லாமே அதை இவர்களே முதலில் உடைத்தெறிவார்கள். தமிழ்நாட்டில் வேல் யாத்திரைக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவது என்பது மத்திய அரசு கொடுக்கப்படுகிற வழிகாட்டுதல் நெறிகளின் அடிப்படையில் தான் மறுக்கப்படுகிறது. ஆனால் பாஜக அதை மீறி தொடர்ந்து நாங்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்வோம், நூற்றுக்கணக்கில் ஆட்களை திரட்டி கூட்டம் போடுவோம், தமிழ்நாடு முழுக்க இதை செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் சொல்லாமல் இவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவார்களா? மத்திய அரசு ஒரு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை பிறப்பிக்கிறது. தியேட்டர் பாத்தீங்கன்னா திறக்கிறது தொடர்பா, பள்ளிகளை திறக்கிறது தொடர்பா, பல விஷயங்களில் கூட்டம் கூடுவது தொடர்பா பல விதிமுறைகளை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர்களுடைய கட்சி நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் தான் அதை முதலில் மீறுகின்றன என்கிற போது அவர்களுக்கு சட்டத்தின் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. சட்டபூர்வமான ஆட்சியின் மீது அவர்களுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது என்பதைத்தான் இது போன்ற செயல்களும் காட்டுகின்றன. அதனால் நாம் இவர்களை சட்டத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு அரசாங்கத்திலும் தான் நாம் இதையெல்லாம் ஒரு கேள்வி கேட்க முடியும். இல்ல, எனக்கு நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல மத்திய அரசே இ பாஸ்களை தளர்வு பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப தமிழக அரசு சில காரணங்களுக்காக இ பாஸை நாங்க இன்னும் தொடர்றோம்னு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்ப அமித்ஷாவுக்காக இந்த விஷயங்களை தளர்த்திட்டா மத்திய அரசுக்கு இன்னும் அதிமுக அரசு பயப்படுதுங்கிறது ஸ்ட்ராங்கா ப்ரூவ் ஆயிருமா? இல்ல, இப்போ அவர்களுக்குள்ளாக நீ அடிக்கிற போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழு என்கிற ஒரு நாடகத்தை அதிமுக நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ வேலை யாத்திரைக்கு உங்க சில தடைகளை விதிக்கிற மாதிரி பாவலா காட்டின உடனே பாஜகவுக்கு எதிராக அதிமுக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் பொதுவெளியில் உருவாக்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் பாஜக மீது மிக கடுமையான வெறுப்பு தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் பாஜகவிற்கு அதிமுக என்கிற குதிரையை விட்டால் ஏறி சவாரி செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது இவர்கள் ஏதோ பாஜக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவது போன்றும் அதை இவர்கள் தடுப்பது போன்றும் ஒரு பச்சையான நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்தினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் பாஜகவிடமிருந்து அதிமுக விலகி நிற்கிறது என்று ஒரு பொய்யான ஒரு கருத்தை உருவாக்குவதுதான். அதற்காக இவர்கள் என்ன நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவார்கள். இது எதுவுமே பொய் கிடையாது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழகத்தை அழித்து ஒழிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இது எல்லாமே இந்த உண்மையை மறைப்பதற்கான வெற்று நாடகங்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். பாஜகவோட விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டீங்க. மத்திய பிரதேசத்துல பாஜக அரசு விரைவில் ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்குது. லவ் ஜிகாத்துக்கு எதிரான சட்டம் அது. அதை மீறினா 5 ஆண்டுகள் சிறைன்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இதற்கு அதை சுற்றியுள்ள பாஜக ஆள்ற மாநிலங்களையும் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த லவ் ஜிகாத் என்கிற விஷயமே அது சங் பரிவார அமைப்புகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய். இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று நீதிமன்றங்களே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. பல நீதிமன்ற தீர்ப்புகளில் இது போன்ற விஷயங்கள், அதாவது இது போன்ற மாற்று மதத்தினர் திருமணம் செய்து கொள்கிற போது, இந்துக்களும் முஸ்லிம்களும் திருமணம் செய்து கொள்கிற போது அது ஒரு லவ் ஜிகாத் என்று நீதிமன்றத்தில் வழக்குகள், கேரளாவில் கூட அப்படி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. பல வழக்குகளில் இது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. லவ் ஜிகாத் என்பது ஒரு கட்டுக்கதை. இன்றைக்கு கலப்பு திருமணங்களோ அல்லது மதம் கடந்த திருமணங்களோ சாதி கடந்த திருமணங்களோ எல்லா சாதிகளுக்குள்ளும் மதங்களுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டில் எப்படி நாடக காதல் என்கிற ஒரு கட்டுக்கதையை உருவாக்கினார்களோ அதே போல அதற்கு நிகழ்ந்து வடநாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த லவ் ஜிகாத் இது தேர்தல் காலத்திலும் பாஜகவிற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது. ஒருவருடைய மன உரிமை என்பதோ மத உரிமை என்பதோ அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அந்த உரிமையை அரசியல் சாசனம் பாதுகாக்கிறது. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்கள், உங்கள் மதத்தை நீங்கள் விட்டுவிட்டு இன்னொரு மதத்திற்கு நீங்கள் நம்பிக்கையை பின்பற்றுவது, இது எல்லாமே உங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அப்படி இருக்கிற போது இப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க, லவ் ஜிகாத் அதாவது மதம் கடந்த திருமணங்களில் எந்த திருமணத்தை வேண்டுமானாலும் காவல்துறையை லவ் ஜிகாத் என்று ஃப்ரேம் பண்ண முடியும். அதாவது இவர்கள் உதவியவர்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்ய முடியும். அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வழங்க முடியும். அப்படி இவர்கள் இந்த வழக்குகளை பதிவு செய்கிற போது பொதுவாக இன்னொரு விஷயத்தையும் அதை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், மதம் கடந்த 20 திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 1 மாதத்திற்கு முன்பே இன்டிமேட் செய்ய வேண்டும் என்று. அப்படி இருக்கிற போது பல சமயங்கள் குடும்பங்களை எதிர்த்துத்தான் இது போன்ற திருமணங்கள் நடக்கின்றன. இது போல நீங்கள் தகவல் கொடுத்து விட்டு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த திருமணங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறைகளையும் இவர்களே உருவாக்குகிறார்கள். இப்படி எல்லா விஷயங்களிலும் பார்க்கிற போது முற்றிலுமாக மதம் கடந்த திருமணங்களை ஒழித்து கட்டுவதற்காக தனி மனிதர்களுடைய மத உரிமை மற்றும் மன உரிமை, இந்த இரண்டையும், திருமண உரிமை மத உரிமை, இது இரண்டையும் ரத்து செய்வதற்கான ஒரு கொடுங்கோல் சட்டம் இது. இந்த சட்டம் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அடிப்படை தனி மனித உரிமைகளுக்கு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றல பாஜக தொடர்ந்து அதே முனைப்போட செயல்படுதுங்கிறத உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.